இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக மண்ணிலே மனிதராகும் வாய்ப்பினையும் மாண்புடன் மதித்து வாழும் நல்லுணர்வும் மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் நிதமும் வாழ பண்பினையும் மாபரனே நீதானே கொடுத்தாய் கொடையாக நன்மைகளால் காக்கும் தேவன் காண
உயிரின் தியாக கொள்கைகளும் புன்னதனே நீதானே உவந்தாய் பணி தொடர உலகெங்கும் சென்றன்பால் உன்னுடனே வென்றிடவே நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் புனித பர்னபாவின் விழாவை அகில உலக திருவையோடு நாம் சேர்ந்து கொண்டாடுகிறோம். யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஜபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பர்னபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர். இவருக்கு யோசேப்பு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். திருத்தூதர்கள் அணியில் இவர் இடம்பெறாவிட்டாலும் தொடக்க திரு அவையில் இவர் திருத்தூதருக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டார். இவர் இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் ஒருவர் எனவும் சொல்லப்படுகின்றது. அதேபோல் இவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், நம்பிக்கை நிறைந்தவர் என்றும் பவுலடியாரோடு இணைந்து இந்த பணிகளை அதிகமாக பயணித்து நற்செய்தி அறிவித்தவர் என்றும் நமக்கு திருவிவிலியம் சுட்டி காட்டுகிறது. ஒரு முறை கோடீஸ்வரன் ஒருவன் கப்பலில் பயணம் சென்றார். திடீரென புயல் அடிக்க ஆரம்பித்தது. கப்பல் மூழ்கிவிடும் நிலை ஏற்பட பயணிகள் எல்லாரும் இறைவனிடம் ஜெபிக்க தொடங்கினார்களாம். இந்த கோடீஸ்வரன் சிறிது நேரம் எதுவும் செய்யாது அமைதியாக தான் இருந்தான். ஆனால் புயலின் வேகம் அதிகரித்து கொண்டே சென்றதை பார்த்து இறந்து விடுவோமோ என்ற பயம் அவனை தொற்றி கொண்டது. நார்மல் தானே, பணம் நிறைய இருந்தால் பயம் வரும்ல. அதிகாரம் பணமும் எங்கே இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடும். உடனே அவனும், இறைவா எங்களை காப்பாற்று, நீர் மட்டும் என்னை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் என் விலை உயர்ந்த மாளிகையை விற்று அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறேன் என்று உறக்கச் சொன்னான். எல்லார் காதிலும் அது விழுந்தது. சற்று நேரத்திலே புயல் ஓய்ந்தது. எல்லாருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி, சந்தோஷம். இவனுக்கு மட்டும் மிகவும் கவலை வந்து விட்டது. அவசரப்பட்டு விட்டோமே, கொஞ்சம் பொறுத்திருந்தா எப்படியும் புயல் அமைதியா இருக்குமே, வீணாக இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டேன், எல்லார் காதில் விழும்படியாக நேர்த்தி செய்துவிட்டோமே என்று கண் கலங்கினான். வேறு வழியின்றி அவன் தன் மாளிகை விற்பது என்று முடிவுக்கு வந்தான். 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த மாளிகையை விற்க அவர் வித்தியாசமானது ஒரு விளம்பரம் செய்தார். அதாவது அந்த மாளிகையில் ஒரு பூனையை கட்டி வைத்தார். அந்த பூனையின் விலை 1 கோடி ரூபாய், அந்த மாளிகையின் விலை 1 ரூபாய். ஆனால் இரண்டையும் சேர்த்துதான் வாங்க வேண்டும், இது நிபந்தனை. ஏன் இந்த பைத்தியாரத்தனம் என்று யாருக்கும் கேட்கவில்லை. 1 கோடியே 1 ரூபாய்க்கு ஒரு மாளிகை ஒரு பூனையும் கிடைக்கிறது என்று சொல்லி ஊரில் இருந்த ஒருவன் அவற்றை விலை கொடுத்து வாங்கி கொண்டான். அதன் பிறகு அந்த கோடீஸ்வரன் பூனையின் விலையான 1 கோடி ரூபாயை தன் பாக்கெட்டுள் போட்டுக்கொண்டு மாளிகையின் விலையான 1 ரூபாயை வேண்டுதல்படி ஏழைகளுக்கு தர்மம் செய்தான். இந்த கோடீஸ்வரனை போலத்தான் நிறைய பேர் தங்களிடம் இருப்பதை யாருக்கும் கொடுக்க கூடாது என்ற மனநிலையிலே வாழ்ந்து வருகிறோம். இத்தகைய மனநிலை நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். இருப்பதை பிறருக்கு கொடுக்கின்ற நல்ல மனப்பான்மையை நம்மிடத்தில் உருவாக்க வேண்டும் என்றுதான் முதல் பண்பாக இன்றைய திருத்தூதர் பர்னபா நமக்கு சுட்டி காட்டுகிறார்.
தூய பர்னபா தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழுகிற தாராள உள்ளத்தினராய் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனால் தான் அவர் தன்னுடைய உடைமைகளை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில் கொண்டு போய் வைக்கிறார். பர்னபாவிடம் இருந்த தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கடவுளுக்கு கொடுக்கும் நல்ல மனநிலை நம்மிடத்திலும் இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நான் சம்பாதித்ததை யாருக்கும் கொடுக்காமல் தானே அனுபவிக்கின்ற குறுகிய மனநிலை நம்மிடத்திலே வளர்ந்து வரவே நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் வேதனையும் கவலையும் அளிக்கிறது. இரண்டாவது பண்பு பிறருடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காணுதல். அந்தியோக்கு நகரிலே கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருகிய போது திருத்தூதர் தங்களுடைய பிரதிநிதியாக பர்னபாவை தான் அனுப்பி வைக்கிறார்கள். அவர் அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தார் என்று படிக்கின்றோம். பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாமல் அவர்களை குறித்து தவறாக பேசாமல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம வாழ்க்கையில பார்க்குறோமே, அடுத்தவன் வீட்டில் சட்டி காய்ச்சிட்டா நமக்கு இங்கே எரியுது. எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்கான்னு பார்ப்போம் என்று நமக்குள்ளே சொல்லி பயில்கிறோம். அந்த அளவுக்கு அடுத்தவன் முன்னேறக்கூடாது, மகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது, வளரக்கூடாது. நம்மோடு வாழக்கூடிய ஒரு பணத்திலும் பதவியிலும் உயர்கிற போது நாம் தூய பர்னபாவை போன்று அவரை கண்டு மகிழ்கிறோமா அல்லது பொறாமைப்படுகிறோமா? மூன்றாவது முக்கியமான பண்பு நற்செய்தி அறிவிப்பிலே ஆர்வம். பயங்கரமான தூரங்கள் நடை பயணித்து நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே ஈடுபட்டவர். தூய பர்னபா ஆர்வமிக்க நற்செய்தி பணிகளாக இருந்தால் அவர் தூய பவுலோடு இருந்த போதும் சரி, தனியாக இருந்த போதும் சரி, நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு இத்தகைய ஆர்வம் பற்றி இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில் சொல்றாங்க, போகும்போது ஒன்றும் எடுத்துட்டு போகாத, கொடுக்கறத சாப்பிட்டு போயிட்டே இருவங்களே. இன்னைக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு குருவானவருக்கு என்னுடைய மறை மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய மாச சம்பளம் என்று சொல்ல முடியாது, ஒரு படி 15,500 ரூபா. இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. அதனால ஒவ்வொரு வீட்டிலே போய் சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஒரு வீடு சந்திக்க போகிறோம், பணம் தாங்க, தின்னுட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ கேவலமான செயலாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். ஆனால் ஒரு சில குருக்கள் இருக்கிறார்கள், பணக்கார குருக்கள், வெளிநாட்டு பணம் வைத்து வாழ்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதிச்சுட்டு வாழ்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த உண்மையாகவே உழைத்து வரக்கூடிய மாதம் 15,000 முடியும்னா முடியாது. ஒரு சமையல்காரங்களுக்கு கொடுக்கணும், சாப்பிடணும், உதவி செய்யணும், பெட்ரோல் போடணும், இன்னும் வேறு படிப்புகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவி செய்யணும் என்று சொல்லுகின்ற பொழுது கடினமாக இதையும் ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே திட்டம் போட்டு செய்தோம்னா இந்த பணம் நமக்கு போதுமானது தான். இருந்தாலும் இந்த நிச்சயில் வாசிக்கப்பட்ட அந்த ஒன்றை எடுத்துகிட்டு போவாத, எங்கே சென்றாலும் அவங்க தரக்கூடியதை நீ உணவுக்கு உரிமையுடையவரே என்று சொன்னது போல அது பொருந்துமா என்பது தெரியல. ஆனால் சொல்லக்கூடிய உண்மை எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும், நற்செய்தி அறிவிப்பிலே ஆர்வமாக இருக்க வேண்டும், உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி நற்செய்தி வாயிலாக கிடைக்கப்படுறது. அதையும் முடிந்த வரைக்கும் வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போம். ஆகவே தூய பர்னபாவின் விழாவை கொண்டாடுந்த நாளிலே பிறருடைய மகிழ்ச்சியிலே வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காண்போம். இயேசுனுடைய விளிம்பியங்கள்படி நற்செய்தி அறிவிப்பிலே ஆர்வம் கொள்வோம். இயன்ற வரைக்கும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் முயல்வோம். இதுவே நற்செய்தி பணியாக மாறட்டும். அதற்கு சான்று பகர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு திருத்தூதரை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்து எங்களையும் பிறருடைய வளர்ச்சியில மகிழ்ச்சி காண, உம்முடைய விளிம்பியங்களின்படி நற்செய்தி அறிவிப்பிலே ஈடுபட ஆர்வம் காட்ட, பிறரோடு இருக்கின்ற பணங்களையும் பதவிகளையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்ற அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றவர்களாக எங்களை மாற்றும். அதே வேளையிலே பலவித கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகின்ற குடும்பத்தாருக்கு உம்முடைய ஆறுதலையும் ஆதரவையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் பாசத்தையும் தாரும். அவ்விதமான உம்முடைய அருள்வரங்களாலே எங்கள் யாவரையும் நிரப்பி என்னென்ன கனவுகளோடு நாங்கள் வளர்கின்றோமோ அத்தனை கனவுகளை நனவாக்கி உம்முடைய அன்பிற்கு நற்செய்திக்கு சான்று வருகின்ற பிள்ளைகளாக மகிழ்வோடு வளர, நம்பிக்கையோடு வளர எங்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும் ஆண்டவரே. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு.
அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானோம் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம்,
நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கு மொழிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கு மொழிவோம், நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.